இன்னைக்கு நம்ம குருகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 செகண்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். மிடில் ஸ்கூல் படிக்கும்போது பசங்க எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹைசாக்கி வந்துட்டு நம்ம குருக்கோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருப்பானா, அதுக்கு அவமனே திட்டுவான். ஏண்டாடே தேவையில்லாம எதுக்கு மத்தவங்களோட சாப்பாடை வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கிற, உனக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லும் போது, யோ அவமனே நீயுமே மத்தவங்களோட சாப்பாடை பிடிங்கி சாப்பிடுற ஒருத்தன் தானே அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு பசிக்கும் போது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவானா, நீ பசிக்கும் போது சாப்பிட்டாலும் அதுக்கு பேரு பிடிங்கி சாப்பிடுறதாங்கிற மாதிரி நம்ம மிடோரிமா உன்னை கலாய்ச்சிட்டு இருக்க. அப்ப ஹைசாக்கி நம்ம முராசக்கியோட சாப்பாடை சாப்பிடலான்னு போனா முராசக்கி விட மாட்டேங்கிறா. எங்கேயாவது சாப்பாடு மேல கை வச்சா இதுதான் நீ கடைசியா மூச்சுடுறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொலகான்ல இருப்பான். ஆனா அப்ப ஹைசாக்கி ஒரு விஷயத்த சொல்லுவான், ஆக்சுவலி எனக்கு பசிக்கிறங்காட்டி நான் ஒன்னும் உங்களோட சாப்பாடை எடுத்து சாப்பிடல, அடுத்தவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த சாப்பாடை பாக்கைக்குள்ள ஒருவேளை அது ருசியா இருக்குமோன்னு தெரியுது, அப்ப மட்டும்தான் நான் எடுப்பேன்னு சொல்லுவான். அப்பதான் மெடோரிமாவும் இந்த மாதிரி செகண்ட் இயர்ல இருந்து நம்ம சில பசங்களை டீம்ல எடுக்கலான்னு இருக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமா கடந்த 2 வாரமா தான் ரியோட்டா அப்படின்னு ஒரு பையன் ஆடிட்டு இருக்கிறான், அவன் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது, டீம்ல எடுக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹைசாக்கியும், ஓ ரியோட்டாவா, கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ சூப்பரா ஆடுற ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவனை பார்க்கும் போது இவனுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு லைட்டா தோணுச்சுன்னு சொல்ல, இப்ப 2 பேரும் எதிரெதிர் டீம்ல நிக்கிறானுங்க. அந்த ஹைசாக்கியும் அவன் டீம்மேட்ஸை பார்த்துட்டு, டே முட்டா பசங்களா ஒழுங்கா ஆடுங்கடான்னு சொல்ல, கேப்டன் முதற்கொண்டு சரின்னு சொல்றாங்க. அந்த கேப்டனோட இந்த பரிதாபமான நிலையை பார்த்து நம்ம கசாமாவே வருத்தப்படுறான். ஏன்னா அவனும் ஆக்சுவலி ஒரு நல்ல பிளேயர், உண்மையை சொல்ல போனா ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு எல்லா தகுதி உள்ள ஒருத்தன். சோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு பிளேயரை இப்படி ரெஸ்பெக்டே இல்லாம ஒருத்தன் ட்ரீட் பண்றானா, அவன் எதுக்கு டீம்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் எண்ணம் இருக்கும். அப்ப கேப்டன் ஹியூகாவும் ஒரு விஷயம் சொல்லுவாரு, இந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ங்கிறவங்க பயங்கரமான பிளேயர்ஸ், அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் அவங்க மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது நிறைய அவங்களுக்கு கெட்ட பெயர்கள்லாம் இருந்திருக்கு. மேபி அந்த கெட்ட பேர் அவங்களுக்கு வரக்கு ஒன் ஆஃப் த காரணமா அது இந்த ஹைசாக்கிங்கிற பையனா இருந்திருக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. கை வைக்கிற ஒரு ஆளா அவன் இருப்பானோன்னு. ரியோட்டா பையன் சீரியஸா இருக்க கசமா வயிறுலயே ஒண்ணு வச்சுட்டு, ஏண்டடே உனக்கும் அந்த பையனுக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பஞ்சாயத்து அப்படிங்கறத பத்தி எனக்கு சுத்தமா கவலை கிடையாது, ஆனா இங்க நீ உனக்காக மேட்ச் ஆடல, டீமோட சேர்ந்து ஆடணும் சரியானு சொல்லிட்டு இருப்பான். மேட்சும் ஆரம்பிக்க அங்க கசாமா அசால்ட்டா ஏகப்பட்ட பிளேயர்ஸை தாண்டி போய் அங்க பாயிண்ட ஸ்கோர் பண்றானா, இதோட சம்மர்ல நம்ம கூட ஆடினதோடவுமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கான் போலே அப்படின்னு பசங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஹைசாக்கிங்கிறவன், என்னடா இவ்வளவு உங்ககிட்ட தரமா இருக்காடா அப்படின்னு ஒரு மாதிரி சீப்பா பார்த்துட்டு இருப்பான். ஆனா அடுத்த பால் அந்த ஹைசாக்கி கையில இருக்க வேகமா அந்த பாலை எடுத்துட்டு வருவான். வழியில அவன் டீம்மேட்ஸ்னாலும் அவங்களையும் தள்ளி விட்டுட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ண போகும்போது ரியோட்டா அதை தட்டி விடுறான். நீ வழியில நின்னங்காட்டி தாண்டா என்னால பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியலன்னு அவனோட சீனியரோட தலையிலேயே ஒரு அடியை போடுவானா, அதை பார்த்து இருக்கிற எல்லாரும் காண்டாகிறாங்க. ரொம்ப முக்கியமா கசாமா சீனியருக்குலாம் காண்டாகுது, என்னடா இவன் டீம் ஸ்பிரிட்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கிறான்னு நினைக்க, என்னைக்கும் சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க மறந்துடாதரான்னு நம்ம கசாமா வேணுனே அந்த ஹைசாக்கிக்கு எதிரா அங்க ட்ரிப்ளிங் பண்ண ஆரம்பிப்பாரா. லைக் ஹைசாக்கியால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா பாயிண்ட் ஸ்கோர் பண்ண போனா ஹைசாக்கி தடுக்கிறதுக்கு வருவான். தடுக்க வந்தா தடுத்துருவியா என்னன்னு ரியோட்டாக்கு ஒரு பாஸா போட்டு ரியோட்டா அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். இதோட இவன்ட்ட நிறைய சரக்கு இருக்க போலேன்னு கசாமா மேல அவனோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே திரும்புது. அடுத்த பால் ஆப்போனன்ட்ஸ் கிட்ட இருக்க அவங்க வேகமா பால் எடுத்துட்டு வந்து அந்த மொட்டை இருக்கிறான்ல அந்த சீனியர், அவன் தான் ஒரு ஸ்கூப் ஷாட்டோட அங்க பாயிண்டை ஸ்கோர் பண்றான். சோ ஓகே, அந்த ஹைசாக்கி மட்டும் இல்ல மத்த பிளேயர்ஸும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்கன்னு புரிய வர, ஆனா ஆப்போனன்ட் அவங்களோட ஸ்பெஷல் மூவ் காட்டுறது ரியோட்டா கிட்ட தவறான விஷயம். அந்த இடத்துல அந்த ஸ்கூப் ஷாட்டை காப்பி பண்றான். பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஹைசாக்கிய பார்த்து, என்னடா ஓவரா வாய் விட்டுக்கிட்டு இருந்த உதாரு மட்டும் தானா அப்படின்னு அவனை வெறுப்பேத்தும் போது, நம்ம 2 பேருக்கு ஒரு விஷயம் ஒத்து போகும் அப்படிங்கறத மறந்துட்டியாடா அப்படின்னு அவன் சொல்ல, அதுவே ரியோட்டாவோட கோச்சுக்குமே கேமை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதோங்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு ஒண்ணு இருக்க. அடுத்த பால் அந்த ஹைசாக்கி கிட்ட இருக்க கசாமா பண்ண மாதிரியான ஒரு ட்ரிபிளிங்கையே அவங்க பண்ணி ரியோட்டாவை தாண்டி போய் அங்க அசால்ட்டாவே ஸ்கோர் பண்றானா. இதோட என்னடா அவன் ரியோட்டா மாதிரியே காப்பி பண்ற ஸ்கில்ல வச்சிருந்திருக்கானா அப்படின்னு யோசிக்க, ஓகே இப்பதான் வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், கண்டிப்பா அவன் முன்னாடி நிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு தான் ஹைசாக்கியோட டீம்ல இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் திறமசாலின்னு இவங்களுக்கு தெரியுது. இப்ப கசாமா கையில பால் இருக்க கசாமாவும் ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா, இல்ல அவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, வெளியில இருந்தே ஷூட் பண்ணுவான்னு அவனோட டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ண, ஏதோ த்ரோ பால வீசுற மாதிரி அவங்க பேஸ்கெட்ல அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து அவன் ஸ்கோர் பண்றானா, அதை பார்த்து நம்ம பசங்களும் ஆச்சரியப்படுறானுங்க. அந்த மாதிரியான ஒரு த்ரோ பண்றத அவனுக்கு அவனே வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன், அவனோட வெரி பர்சனல் வெப்பனா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இது நல்லா இருக்கேன்னு அந்த ஹைசாக்கி நினைக்க, அடுத்த பால் அந்த ஹைசாக்கியோட டீம்மேட்ஸ் உள்ள த்ரோ பண்ணா அவங்க டீம் ஆளுங்கிட்ட இருந்தே பால புடுங்கிட்டு, சாரிப்பா நீங்க பாஸ் பண்ற வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே நம்ம ஹியூகா சீனியர்ல காண்டாகிறாரு, நம்ம டீம்ல மட்டும் இருந்திருந்தானா அவனுக்கு சில மரியாதை சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவனை தடுக்கிறதுக்காக ஆளுங்க வந்தாலும் அவனுக்கு அது பெரிய விஷயமே இல்ல. ஓகே புது ஷாட்டை ட்ரை பண்ணுவோமான்னு அதே மாதிரி த்ரோ பண்ணி பாயிண்டையும் ஸ்கோர் பண்ண
எப்படா பார்த்த ஒரு சில செகண்ட்லயே இது எப்படி ஸ்கோர் பண்ணான்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். ஒருவேளை ரியோட்டாவும் அந்த ஹயசாக்கியும் ஒரே மாதிரி காப்பி பண்ற ஸ்கில்ல வச்சிருந்திருக்கானுங்களா அப்படின்னு ககாமி நினைக்கும் போது குரோக்கோ இல்ல அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவான். தொடர்ந்து ஆப்போனன்ட் ஸ்கோர் பண்ணா நம்ம கசாம ட்ரிபிள் பண்ணி பால் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா ஆப்போனன்ட்ஸோட கேப்டன் அந்த பாலை ஈஸியா ஸ்டீல் பண்ணி அவங்க பாயிண்ட் எடுக்கிறாங்க. எதிர்பார்த்ததோடவுமே ஆப்போனன்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு கைஜாவோட கோச்சுக்கு புரிய வருது. இருந்தாலும் நம்ம பசங்க எதுக்கு கூலா இல்லாம இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறானுங்க, அதனாலயே சொதப்புறானுங்களோ அப்படின்னு பார்க்க. சோ அப்படி கைஜோ பசங்க கிட்ட பால் இருக்கும்போது அவனுங்க ஸ்கோர் பண்றதுக்காக தூக்கி வீசினா எப்பவுமே கரெக்டா உள்ள போற பால் இந்த தடவை உள்ள போகல, ரீபவுண்ட் ஆகுது. ஆனா லக்கிலி அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் ரீபவுண்ட் ஆன பால அசால்ட்டா எடுத்து அங்க பாயிண்டையும் ஸ்கோர் பண்றான். பரவாயில்லையே அந்த பையன் லேட்டா குதிச்ச மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் ரீபவுண்ட் ஆன பால அசால்ட்டா எடுத்த மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோஸ் எல்லாம் யோசிக்க அதுக்கு கியோசி சீனியர் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலி ஜம்ப் பண்றதுல ரெண்டு டைப் இருக்கிற மாதிரி ஆப்வியஸா யாரு முதல்ல குதிக்கிறாங்களோ அவங்களாலதான் ஃபர்ஸ்ட் பாலை எடுக்க முடியும். ஆனால் இப்போ ரீபவுண்ட் ஆன பால ஒரு பையன் எடுத்தான்ல, அந்த பையன் வந்து லேட்டா குதிச்சாலுமே அவனால பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா குதிக்க முடியுது, லைக் வேகமா குதிக்க முடியுது. அவனோட ஸ்பீடு தான் அதுக்கு காரணம். மத்தவங்களை விட ஸ்பீட் ஆகிற காரணத்தால ஒரு செகண்ட் லேட்டா குதிச்சாலுமே அவங்களுக்கு முன்னாடியே பாலை ரீச் பண்ணி அப்படிதான் அவன் எடுத்து ரீமோட் ஆன பாலை ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கான். இது நல்லா இருக்கேன்னு அந்த ஹயசாக்கியும் அந்த இடத்துல அதே மூவை யூஸ் பண்ண டிஃபென்ஸ்ல தான் இருந்திருப்பாங்க. சோ அதனால ஆப்போனன்ட் ஸ்கோர் பண்றதுக்காக போகும்போது அன்பார்ச்சுனேட்லி அந்த பால் ரீபவுண்ட் ஆயிரும். அதை எப்படியாவது எடுத்துடலாமா அப்படின்னு நம்ம கைஜோ பசங்களா எதிர்பார்த்தா ஹயசாக்கி அதை அலோவ் பண்ணல. இந்த தடவை அந்த கைஜோ பையன் எவன் குதிப்பானோ அவன் கூடயே சேர்ந்து குதிச்சு அவனுக்கு முன்னாடி அந்த பால் எடுத்து அங்க பாயிண்டையும் ஸ்கோர் பண்றான். 2 குவார்டர் முடிய போது 28-37 சொல்லி லைக் அந்த ஆப்போனன்ட்ஸ் தான் 9 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்கிறாங்க. எப்படியோ ரியோட்டாவும் பால் எடுத்துட்டு போய் நம்ம ககாமி கூட ஆடும்போது அவன் ஒரு ஷாட் ஒன்னு மேக் பண்ணியிருப்பானா, அதே மாதிரி அவன் பாயிண்ட ஸ்கோர் பண்ண. இது நல்லா இருக்கேன்னு ஹயசாக்கி அதே மூவ் அந்த இடத்துல திருப்பி ரெப்ளிகேட் பண்ணியும் காட்டுவான். நான் எதிர்பார்த்ததோட நம்ம 2 பேரோட எபிலிட்டி சிமிலரா இருக்கே அப்படின்னு ரியோட்டா சொல்லும் போது, ஓ உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு அவன் கலாய்ச்சிட்டு இருப்பான். அதுவே குரோக்கோ தான் மத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்றான். ரியோட்டாவோட இந்த காப்பி பண்ற மூக்கும் இந்த ஹயசாக்கியோட காப்பி பண்ற மூக்கும் இருக்கிற வித்தியாசங்கிறது, ரியோட்டா ஆப்போனன்ட்ஸ் ஒரு மூவ் பண்றாங்கன்னா அது எக்ஸாக்டா காப்பி கேட் மாதிரி காப்பி பண்ற ஒருத்தன். ஆனா ஹயசாக்கி அப்படி கிடையாது. அத அவன் காப்பி பண்ணாலுமே ஒரே மூவை தான் அவன் பண்ணினாலுமே அதோட ரிதம் அண்ட் டெம்போவை அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருந்திருப்பான். சோ இப்போ யாரோ ஒருத்தரோட மூவை அவன் காப்பி பண்ணிட்டான் அப்படின்னா அப்படி காப்பி பண்ண அந்த மூவை அங்க ஹயசாக்கி யூஸ் பண்ணும்போது அதை பாக்குற ஆப்போனன்ட் மெயினா யாரோட மூவை காப்பி பண்ணணும் அந்த ஒரு பிளேயர் அன்கான்சியஸ்லி அவன் என் மூவ் தான் காப்பி பண்ணியிருக்கான், அந்த ஒரு டெம்போல தான் என் மூவ் இருக்கோ என்னமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட வெரி ஓன் ரிதம் எந்த ரிதம்ல அவங்களால பிளே பண்ண முடியுமோ அதையே அவங்க லைட்டா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. which means ஹயசாக்கி யார் மூவ் எல்லாம் காப்பி பண்ணி ஆடுறானோ அவங்க தான் மூவ் இந்த ஹயசாக்கி காப்பி பண்ணிருக்காண்டா அப்படிங்கறத பாத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த மூவ் திருப்பி யூஸ் பண்ண முடியாது, அந்த டைமிங்கிறது மிஸ் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் குவார்டரும் எண்ட் ஆக லாக்கர் ரூம்ல நம்ம ரியோட்டாக்கு என்ன பண்றனே தெரியாம அப்படியே பேன் உட்கார்ந்துருப்பானா. அப்பதான் மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது ஒன்ஸ் நம்ம ரியோட்டா பையனை டீம்ல எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டார்டிங் 5ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா இந்த ஹயசாக்கிய சேலஞ்ச் பண்ணியிருந்திருப்பான். ஏன்னா மத்த 4 பேரை கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் ஹயசாக்கிய. ஆனா ஹயசாக்கியும் என்ன தம்பி நான் டெய்லியும் பிராக்டிஸ்க்கு வரதில்லைன்னு சொல்லி என்ன ஈஸியா மொக்க பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறியான்ட்டு ரொம்ப ஈஸியாவே அந்த இடத்துல நம்ம ரியோட்டாவை அவன் பிராக்டிஸ் மேட்ச்ல தோக்கடிச்சிருந்திருப்பான். உன்னால என்னைக்கும் என்ன தோக்கடிக்கவே முடியாதுடான்னு பயங்கரமா கலாய்ச்சும் விட்டுருந்திருப்பான். இருந்தாலும் அன்னைக்கு மேட்சை பார்த்துட்டு இருந்தா மத்தவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் அவனே முத கொண்டுமே பரவாயில்ல அந்த ரியோட்டா வந்து இப்பதான் புதுசா சேர்ந்து இருந்திருக்கான். சோ ஒரு பிகினருக்கு இவன் இவ்வளவு டேலண்டடா இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா என்ன பண்றது, ரியோட்டாவோடவுமே இந்த ஹயசாக்கி பெட்டரான பிளேயர், அதை இக்னோர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். கட் பண்ணா 3rd குவார்டரும் முடியுது. நம்ம ரியோட்டாவால எதுவுமே பண்ண முடியாம இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.